எங்க ஒளிஞ்சு ஓடுற? தம்பி யாரு? அருணா வீர வால்ல எடுத்துட்டு மல்பெரி பிக்கிங். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இங்கதான் இது என்னது ரேனோ? மல்பெரியா? மல்பெரி பிக்கிங். எங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா ஹீரோ மாதிரி இருக்கீங்க சினி. என்னமா பண்ற தனியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. என்ன பண்ணடா? இங்க என்ன நடக்குது? என்ன பண்றா? இன்னும் A few moments later. அச்சா இதுடியா? வாவ் சூப்பர் பா, வாவ் சமா பா, நைஸ். இங்க ஒரு 2 பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, குச்சியை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? வாயில போலையா? பூமிக்கு அனுப்புறீங்களா? மா இங்க ஒருத்தர் பேர் சாப்பிட்டு இருக்காரு, நான் கேளு. பார்த்ததே கிடையாது. பாரிஸ்லாம் சரி, கோயம்பேடு சரி, மேபி ஊட்டி சைடுல கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஊட்டி கொடைக்கானல். ஆனா இந்த பழம் நம்ம சந்தில வந்து தெரியாது. அருணா நீங்க எதனா பாத்திருக்கீங்களா உங்க ஊர்ல, இந்தியால இந்த பழம்? எங்க நம்ம கிராமத்துக்கு போனாலும் அப்பா ஊருக்கு. உங்க கிராமம் என்ன ஊரு? அவங்க அப்பா ஒருத்தர் சேலம் பக்கத்துல. பக்கத்துல பஸ் இங்க பாருங்க, பஸ்ஸே போகாத ஊருன்ட்டாரு அவரு. அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல பஸ் போகாது. பஸ் போகாதா? அந்த ஊர்ல ஒரு ஃபார்மர் இதுல வீட்ல ஒரு மரம் இருக்கு. ஓ இது மல்பெரி சொன்னாங்க. ஓ நைஸ். அப்ப இல்ல, பட் சொன்னாங்க மல்பெரின்னு அவங்க அந்த பேர் சொன்னாங்க. ஓ நைஸ். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது, மல்பெரி இங்க வந்து ஸ்ட்ராபெரி ஆப்பிள்னு ஒன்னு சொன்னாங்க. ஓ நைஸ். அவங்க அந்த பர்சன் வந்து தேடி லேடி உமன் தேடி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான செடியெல்லாம் அவங்க ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஓ நைஸ். இங்க பாருங்க, ஒரு கேங் ஆஃப் பறிச்சுட்டு டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னப்பா டயர்ட் ஆயிட்டேனா? டயர்டெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட். சாப்பிட்டு ரெஸ்டா? இனிப்பா இருக்கு, அதனால அப்பா சாப்பிட உள்ள நீ வேணான்ற. சரி ஓகே. சாப்பிட்டதெல்லாம் நீ தான் நல்லா பறிச்சமானா சாப்பிட்ட வேற போதும், அவ்வளவுதான். 4 கிலோக்கு மேல சாப்பிடணும்னு இருக்குது, ஆனா பயமா இருக்கு. ஹெவி ஷாப்பிங் பண்ணிட்டு இவங்க 2 பேர் தான் கடைசியா வராங்க பாருங்க. ஹெவி ஷாப்பிங்ல எங்க அங்க ஷாப் பண்ண இதெல்லாம் எங்க இருக்கு? சமக்குள்ள போயிடுச்சா? வெக்கமா இல்ல? லாஸ்ட் வீக்ல கூட கடைசி வரவெல்லாம் எடுக்கறோம் பாரு, நாங்க தான் நிஜமாவே ஷாப்பிங் பண்றோம். என்ட்ரி காசுக்கு ஆமா, என்ட்ரி காசுக்கு வீட் பண்ணாம வரணும்னா அதுதான். வெத்தல இங்க பாருங்க, உங்க வாய் வெத்தல பாக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அவங்க வந்து ஃபேஸே மல்பெரி மாதிரி ஆயிடுச்சு. லஞ்ச் முடிஞ்சுச்சா? லஞ்ச்ல டின்னரோட சேர்த்து முடிச்சிட்டாங்க. டின்னர் ஆமா, இதெல்லாம் ரேணுக்கு தான், இதெல்லாம் ஃபுல்லா ரேணுக்கு மட்டும் தான். இங்க ஒரு செக்யூரிட்டி நிக்கிறாங்க பாத்தீங்களா, அழகா புடிச்சிட்டு. என்னமா முடி இருக்கு, அதுல முடி இது யாருமா சாப்பிடுறது? முடி இங்க சாப்பிட்டாச்சு. திருடி சாப்பிட்டோம். திருட்டு மல்பெரிக்கு தான் டேஸ்ட் அதிகம். என்ன நடக்குதுன்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பறிச்சத வந்து தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. குவாலிட்டி செக் நடக்குது. குவாலிட்டி செக். சினி குவாலிட்டி, இவர் குவாலிட்டில தான் வர்க் பண்ணிருக்காரு. சினி ஐடில குவாலிட்டில தான் வர்க் பண்ணாரு. எடுத்து போட்டுருக்காங்க.
கொஞ்சம் நல்லதா பார்த்து இங்க இன்னொரு குவாலிட்டி செக் வாயில போயிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன் போகும்போது மக்கள் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. சாப்பிட்டு நல்லா இல்லை சொன்னா அதையும் சாப்பிட்டு பார்த்தா செக் பண்ணல. அது சரி. நம்ம டிக்கெட் வாங்கணுமா? ஐயோ அது சத்தமா சாப்பிடு. இல்ல இல்ல. என்னாச்சு? டிக்கெட் வாங்கணுமா உள்ள வந்து? இல்லம்மா வாங்க. அத நம்ம ஒண்ணுமே வாங்கலையா? வாங்கல அவர் உங்களை எல்லாரும் புடிச்சு உள்ள போட போறாங்க. வாங்க. இவர் யார் எப்படின்னா போங்க. எங்க அப்பா வந்து போன் எடுத்து உட்காந்து பாரு. டின்னர் டு கோ பாக்ஸ் இல்ல அப்படிதான். எங்க உட்கார்ந்தாலும் ஐபோன் வச்சிட்டாங்க. யார் எங்க போறாங்கன்னு தெரியாது. சாப்பிட்டு எல்லாம் டயர்ட் ஆயிட்டு கை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்த மூஞ்சியை வாஷ் பண்ணிட்டாங்க. தடயத்தெல்லாம் அழிக்கிறீங்களா? நீ அதிசயமா தடயத்தெல்லாம் எத்தனை நல்லா பறிச்சு சாப்பிட்டு மனசு நல்லா பறிச்சு மனசார சாப்பிட்டியா? திருப்தியா சாப்பிட்டியா? இப்ப அவங்க காசு கேட்பாங்க, என்ன பண்ணுவா? குத்துட்டு போவியா? எவ்வளவு வச்சிருக்கா? ஜெயில போட்டு எவ்வளவு வச்சிருக்கா? வாங்க போறது வாங்கிடுவோமா? வாங்கிடுவோமா? வாயில போயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வாயில அதான பாரு. இந்த ப்ராடக்ட் சோறு எங்க இருந்தா இந்த ப்ராடக்ட் அங்க இருக்கும். தண்ணி தேன் இருக்கிற இடத்துல கரெக்டா சொன்னீங்க. ஸோ அங்கே வாங்கினதெல்லாம் பறிச்சதெல்லாம் இங்கே வந்து செக் அவுட் பண்ணி பே பண்ணணும். ஸோ இங்கே இத்தனை கவுண்டர் இருக்குது. இங்கே பே பண்ணி இங்கே நம்ம வாங்கணும். இங்கே வந்து செடி கூட வைப்பாங்க. செடி கூட வாங்கலாம். இதை பாருங்க வாங்குறாரு பாருங்க நம்ம ஸ்ரீனி பே பண்ணுறாரு. by box not in the box. பாருங்க செடி வாங்கியிருக்காங்க பாருங்க. செடியும் வாங்கலாம். இப்போ பாருங்க பாண்டோ ரெடி ஆயிட்டாரு செரி பிக் போக. பல்பெரி பல்பெரியா பல்பெரி 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 மல்பெரி முடிச்சு அப்படியே பின்னாடி திருப்பி காமியா. 2 பேர் 2 பேர் இல்ல 3 பேர் 4 பேர். பின்னாடி அந்த பாத்ரூம் வரல. சொல்லு. பாத்ரூம் வரதான் செய்யும். இப்படி இருந்தா மேபி இது வரும்னு நினைக்கிறேன். நீ சொல்லு. சரவணா வந்துட்டு எல்லா இதுலயும் இப்படி போய் நீட்டி இந்த டேப் ஆகல இந்த டேப் ஒர்க் ஆகலன்னு ஸ்டேஷனா போயிட்டு கடைசியில நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ இந்த டேப் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி ஓ ஷிட் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்னு போய் கையை நீட்டின்னு இருக்கேன். அந்த பம்ப் எங்க இருக்கு? கீழே அழுத்தினாதான் தண்ணி வரும். இப்ப சொல்லு. ஒருத்தர் ஜாலியா உட்காந்துட்டாரு வெயில்ல. ஏன்னா அவரால் நடக்க முடியாது. ரொம்ப அப்படியா? இது மாதிரி அவனை உட்கார விட மாட்டான். நடந்தா வரணுமா அவரு? இது மாதிரி இந்த போஸ்ட்ல அது ஏன்னா இப்ப வெயிலா இருக்கு. ஒரே ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க போதும். ஆமா எல்லாருக்கும் சேர்த்து ஒண்ணு போதும். ஒண்ணு போதும். அப்படிதான் போடணும். ஓ ஆக்சுவலா சொன்ன மாதிரி இது போட்டுன உடனே நல்லா இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி வெயில் அடிச்சிச்சு. அது போத்துன உடனே கொஞ்சம் ஹலோ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. 85 நீங்க போய் கேளுங்க. சலண்ட பழுத்து ஒரு மாதிரி இருக்குல்ல. கையில எல்லாம் சோப்பா வந்து பாருங்க. பாண்டோ இந்தா கேட்ச். பாண்டோ சாப்பிடலாமா? அது அதுல கொட்டை இருக்கு. அவன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். இல்ல சாப்பிட மாட்டான். சீடு இருக்கு வேண்டாம். இது மேல ஏறி அறுத்துக்கலாம் பாருங்க. இல்ல நம்ம டேஸ்ட் இல்ல. ஓகே இங்க பாரு. அம்மா அது வேணா நம்ம இதே பண்ணலாம். அங்க ஆமா இது அது டேஸ்டா இல்ல. இது நாகப்பழம் போல இருக்கு. இந்த இடத்துல நல்லா இருக்கு பாருப்பா. இந்த பஞ்ச் 3 இருக்கு. அப்படியே உங்க ஐயோ சாமி இங்க பாருங்க வித்த காமிக்கிறாங்க. ஏங்க அப்படியே உங்க மேல தான் ஜம்ப் பண்ணுங்க. அப்படியே 90s மூவி மாதிரி ஸ்ரீனி கேட்ச் பண்ணுவாரு. அது ஒரு பாட்டு ஒரு சொல்லுங்களேன். வேணும் அதுக்கு ஒரு பாட்டு சொல்ல. பழைய பாட்டு என்ன பண்ணப்பா? மா எதுக்குப்பா? ஒரு சீனுமா பாரு. நாங்க மேல படிச்சிட்டு இருக்காங்கல்ல அப்படியே அங்க வந்து விழுவாங்களாம். சீனி கேட்ச் பண்ணுவாராம்.
என்ன பாட்டு சீனி அப்படியே கீழே போயிடுவாரு. சரி. பிடிச்ச கையோட கீழே போயிடுவாரு. ஆமா அம்மா அதெல்லாம் கேட்கவே கூடாது. அந்த பேச்சு தயவு செஞ்சு இந்த பக்கெட்ல போட்டேன். ஒரு ஏம்பா நீ ஏணி மேல ஏறத பார்த்த உடனே நான் நினைச்சேன் ஒரு பக்கெட் பழம் எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தேன். ஆமா. அப்புறம் பார்த்தா என் கையில ஒண்ணு கூட குடுக்கலையாப்பா நீ. பக்கெட் பழம் இருக்கு. பக்கெட் பழம் எங்க இருக்கு? அம்மா. பக்கெட் பழம் எங்க? அங்க இருக்கு பக்கெட். நீ எடுத்து கொடுப்ப சாப்பிடலாம் அப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ எடுத்தே தரல. அதுக்கு என்ன சொல்றது தெரியல. சாரி சொல்லிட்டேன் குழந்தை. இந்த பழமே போதுமா? நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல எங்க அம்மா இங்க பாருங்க, இங்க பாருங்க புடவை உள்ள போட்டாங்க. அவ்வளவுதான் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம்.